அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த எளிமையான பொருளை வாங்கி பாருங்கள். உங்கள் செல்வ வளம் பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அதிலும் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம்னாலே தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்களை உத்தராயண புண்ணிய காலம்னு நம்ம சொல்லுவோம். ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய மாதங்களை தக்ஷணாயன புண்ணிய காலம்னு நம்ம அழைப்போம். சூரிய பகவானுடைய பயணத்தை வைத்து இந்த தக்ஷணாயனம் உத்தராயணத்தை நம்ம கணக்கிடுறோம். இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி மாதம் முதல் மார்கழி வரை நிறைய பண்டிகைகளை உள்ளடக்கியது. ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷம், புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விசேஷம், ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, அதற்கு பிறகு மகாலய அமாவாசை, அதைத் தொடர்ந்து நவராத்திரி பண்டிகை, பிறகு தீபாவளி பண்டிகை, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, மார்கழி மாதத்தின் கடைசி நாள் ஆண்டாள் திருக்கல்யாணம் நிறைய கோவில்களில் நடைபெறும். அன்றைய தினம் போகி பண்டிகையும் கூட. சோ இது போல இந்த ஆடி முதல் மார்கழி வரை நிறைய பண்டிகைகளை உள்ளடக்கியது இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம். அப்படிப்பட்ட இந்த ஆடி வெள்ளியில், அதுவும் முதல் வெள்ளியில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு பதிவுல இன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மறக்காமல் இந்த பொருட்களை நீங்க வாங்குங்க. குறைந்தபட்சம் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அதுவே நல்ல செல்வ வளத்தை அதிகரிக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த எளிமையான பணவசிய பொருட்கள் என்ன, அதை வாங்கிய பிறகு என்ன செய்யணும்ன்ற முழு தகவல்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரத்துல காலை நேர சுக்கிரஹோரை முடிஞ்சு போச்சுங்க. மதிய நேர சுக்கிரஹோரையை காட்டிலும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரம் மிகவுமே விசேஷமானது. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை இந்த நேரத்தில் வாங்குவது மிகவுமே விசேஷம். அல்லது நீங்க இப்படி கூட செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்க வாங்கிடுங்க. ஆனால் பூஜை அறையில் இரவு 8 முதல் 9 மணிக்குள்ளாக நீங்க வைக்கணும். நம்ம பார்க்க போகும் முதன்மையான முக்கியமான பொருள் கல்லுப்பு. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை வாங்குவது நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு சாஸ்திரங்கள்ல இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் உண்டு. வீட்ல ஆல்ரெடி நீங்க கல்லுப்பு வச்சிருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு சின்ன பாக்கெட் கல்லுப்பை நீங்க வாங்கிடுங்க. வாங்கிய கல்லுப்பை அரை மணி நேரம் அந்த பாக்கெட் பிரிக்காமல் நீங்க பூஜை அறையில வைக்கலாம், அல்லது பிரித்தும் நீங்க வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிக மிக சூட்சமமான பொருள் தேன் கலந்த மாதுளம் பழம். ஒரே ஒரு மாதுளம் பழம் நீங்க வாங்கினால் கூட போதும். அதனுடைய முத்துக்களை எடுத்துக்கோங்க. அதுல 3 முதல் 4 ஸ்பூன் அளவிற்கு தேனை கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம் அல்லது வராகியம்மன் போட்டோ விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு முன்பாக இதை நீங்க நைவேத்தியம் செய்யுங்க. இன்றைய தினம் நீங்க வழக்கம் போல மாலை 6 மணிக்கு விளக்கேற்றினாலும் சரி, இரவு 8 முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த நேரத்திலும் ஒரு முறை நீங்க விளக்கேற்றிட்டு இந்த தேன் கலந்த மாதுளம் பழத்தை நீங்க நைவேத்தியம் செய்யுங்க. பிறகு பிரசாதமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நீங்க சாப்பிடலாம். மூன்றாவதாக நாம் பார்க்க போவது அரிசி. பச்சரிசியை வாங்குவது மிக மிக விசேஷம். பச்சரிசி யூஸ் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க புழுங்கல் அரிசியை கூட வாங்கிக்கலாம். அதாவது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தும் எந்த வகை அரிசியை வேணாலும் வாங்கலாம். வீட்ல ஆல்ரெடி அரிசி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 1/2 கிலோ அளவிற்கு அல்லது 1/4 கிலோ அளவிற்காவது இந்த அரிசியை நீங்க வாங்குங்க. அதனுடன் கொஞ்சம் துவரம் பருப்பை வாங்குவது இன்னமும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த 2 பொருட்களையும் நீங்க இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ள வாங்குங்க. இதை நீங்க சுவாமி படத்திற்கு முன்பாக வைக்கணும்ன்ற அவசியம்
அவசியம் கிடையாதுங்க. டைரக்டா கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல வைக்கலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் குறைந்தபட்சம் ஒரு பொருளையாவது கட்டாயமாக வாங்குங்க. அதிலும் கல்லுப்பை முடிந்தவரை நீங்க வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. இது நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அதிலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்குதுங்க. அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, மேலும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது பணவசியத்தையும் முகவசியத்தையும் சேர்த்து வழங்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி சங்கு மாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்கு மாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளாலான இந்த மாலையை நாம் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதிகமா கடன் இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த லக்ஷ்மி மாலையை நீங்க அணிஞ்சு பாருங்க. உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு வைத்த நகைகளையும் விரைவாக மீட்க முடியும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த லக்ஷ்மி மாலையை அணியலாம். தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் நேரம் இந்த 2 டைம்ல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த சங்கு மாலையை அணிந்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இந்த மாலையை தொடர்ந்து நம்ம அணியும் போது இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட நம்முடைய முகத்திற்கு நல்ல பொலிவு, முக வசியம் ஏற்படும், முக வசீகரம் உண்டாகும். அடுத்ததாக நாம் பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு பொருள், தாமரை திரவியம், லோட்டஸ் ஆயில். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. பர்சனலா இதை நம்ம நீண்ட நாட்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றத பார்க்கலாம். முதலாவதாக இதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் பணம் தங்கும் என நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்ற விஷயம். பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, அனாவசியமான வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. சோ அப்படிப்பட்டவங்க இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தும் போது அனாவசிய மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். பணவரவில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ், தடைகள் அனைத்தும் நீங்கும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வீட்டில் நீங்க வழக்கமாக விளக்கேற்றும் போது அதில் இருக்கக்கூடிய நெய் அல்லது எண்ணெயில் 3 முதல் 5 சொட்டுக்கள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்தாலே போதும். அதனுடைய பலன்களை நம்மால் பெற முடியும். அனைத்து நாட்களும் இதை நீங்க பயன்படுத்தணும்னு கூட கிடையாதுங்க. வீட்டில் நீங்க எந்தெந்த கிழமைகளில் விளக்கேற்றுவீங்களோ அந்த டைம்ல மட்டும் இதை நீங்க யூஸ் பண்ணா போதும். இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே நல்ல தெய்வீகமான நறுமணம் இருக்கும். நீங்க தனியாக ஓட்டைகள் எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதிலேயே டிராப்பர் இருக்கும். ஜஸ்ட் நீங்க சாச்சாலே அழகாக சொட்டு சொட்டாக இந்த தாமரை திரவியம் எண்ணெய் அல்லது நெய்யில் விழும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.